இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ரெசிபி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே வேலண்டைன்ஸ் மினி ஹார்ட் பீட்ஸாவ செஞ்சு கொடுத்து அசத்திருங்க. இது வந்து வீட்ல இருக்க பிரெட் அண்ட் வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரெட் பீஸஸ எடுத்து அத இப்படி ஹாஃபா கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? அத நல்லா மடக்கி இப்படி டூத் பிக் வச்சு இப்படி குத்தி எடுத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் வரும். என்னோட ஹார்ட் கொஞ்சம் கோன்லா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட்ஸா சாஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ எல்லா பிரெட்லயுமே வந்து பீட்ஸா சாஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு, உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அத டாப்பிங்கா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஆனியன், கார்ன் அண்ட் பன்னீர் தான் டாப்பிங்கா யூஸ் பண்ணேன். ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருந்தாலும், கேப்சிகம் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்ச பிறகு, எல்லா பிரெட் மேலயுமே சீஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து உங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரி சீஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸையும், உப்பையும் வந்து அது மேல தூவி விட்டுக்கோங்க. அவ்வளதாங்க நம்ம டாப்பிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வந்து ஏர் ஃப்ரையர்ல 160 டிகிரில 8 டூ 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோங்க. அவ்வளதான் சூப்பர்பா உங்களோட மினி ஹார்ட் பீட்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்க எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பர்பான ஒரு வேலண்டைன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே!